Hey everyone, welcome back to our channel All About BA. தமிழ் பிளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோ கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம தமிழ் பிளேலிஸ்ட்டை அப்டேட் பண்ணி. ஸோ நான் என்ன நினச்சேன்னா டேட்டா ஃப்ளோ பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இந்த செஷனில் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வை திஸ் செஷன். டேட்டா ஃப்ளோ நார்மலி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காப்பி ஆக்டிவிட்டியையும் டேட்டா ஃப்ளோவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதை ஒரு வீடியோவில் பற்றி பேசியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் ஏதாவது ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டேட்டா ஃப்ளோ தான் வருவோம். காப்பி ஆக்டிவிட்டியால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஆஸ் சச் சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை அப்படியே கொண்டு வந்து கப்புள் ஆஃப் எக்ஸ்ட்ரா காலம்ஸ் வேணும்னா ஆட் பண்ணி சிங்கில் போடுறதுக்கு தான் காப்பி ஆக்டிவிட்டி. ஓகேவா? டேட்டா ஃப்ளோ வந்து கேன் டூ மச் மோர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், பார்ட்டிஷனிங், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கேன் பி டன் யூஸிங் டேட்டா ஃப்ளோ. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு புது டேட்டா ஃப்ளோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஐ வில் பாயிண்ட் டு மை சேல்ஸ் டேட்டா. இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் டேட்டா தான், சேல்ஸ் ரிலேட்டடான டேட்டா. இப்போது இதில் வந்துட்டு கப்புள் ஆஃப் காலம்ஸ் இருக்குது, ஒரு 25 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னோடய எய்ம் என்னென்னா, இந்த ஃபைல் வந்து கொஞ்சம் பெரிய ஃபைல். நான் வந்து ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஹியூஜ் ஃபைல் இருந்தது அப்படின்னா அந்த ஹியூஜ் ஃபைலை நம்ம பார்ட்டிஷன் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் வந்து பர்டிகுலர்லி ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் பார்ட்டிஷனிங் டெக்னிக்ஸ் இன் டேட்டா ஃப்ளோ. ஓகேவா? ஸோ என்னோடய எய்ம் என்னென்னா, என்கிட்ட இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை வந்து நான் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன் யூஸிங் டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா ஃப்ளோவில் நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அந்த சோர்ஸ் ஃபைலை பண்ணிவிட்டு, நடுவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, நமக்கு டேரெக்டாக சிங்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த சோர்ஸை பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் வந்து சிஎஸ்வி ஃபைல். ஸோ கப்புள் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்காக, இப்போ வென்னவர் நம்ம சோர்ஸ் வந்து சிஎஸ்வி ஃபைல்லேருந்து வந்தாலும் எல்லா காலம்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்வியாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து டேட்டா டைப் வந்து எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? அண்ட் டேட்டா ஃப்ளோவில் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ண சொல்லலாம் டேட்டா ஃப்ளோவையே, பேஸ்ட் ஆன் த டேட்டா அவைலபிள் இந்த ஃபைல். அதை வச்சு என்ன டேட்டா டைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம இன்கேஸ் அது தப்பாக இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம ஒரு டேபிளுக்கு லோட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேட்டா டைப் கம்பேட்டபிலிட்டி அவசியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டு நம்ம டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு வந்துட்டு நம்மளோட சிங்கில் இருக்கிற டேட்டா டைப்பும் இது டிடெக்ட் பண்ண டேட்டா டைப்பும் அப்ராப்ரியேட்டாக இல்லைன்னா. ஓகேவா? ஸோ இதை நான் வந்துட்டு ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்ட்டிஷனிங்கில். ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வந்துட்டோம், அப்படியே வச்சுருக்கோம், வேறு எந்த ஒரு செட்டிங்குமே நான் சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? சிங்கில் வந்துட்டு நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த ஃபோல்டரில் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி போடணும் இந்த சோர்ஸ் ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். டெமோ கண்டெய்னரில் அவுட்புட் ஃபோல்டரில் ஃபைல் நேம்லாம் எதுவும் தர வேணாம். ஸோ டெமோ கண்டெய்னர் அவுட்புட் ஃபோல்டர், இதில் வந்துட்டு ஃபைலை பார்ட்டிஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எங்கே பார்ட்டிஷனிங் பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னா, ஆப்டிமைஸ்னு ஒரு டேப் இருக்குது. யூஸ் கரண்ட் பார்ட்டிஷனிங், இது வந்து டிஃபால்ட் பார்ட்டிஷனிங். ஓகேங்களா? சிங்கிள் பார்ட்டிஷன் அப்படின்னா என்னென்னா, என்னோடய ஃபைலை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட்லாம் பண்ண வேணாம், ஒரே ஒரு பார்ட்டிஷனாக அதை ஹேண்டில் பண்ணால் மட்டும் போதும். அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் பார்ட்டிஷன் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, ஒரு பெரிய ஃபைலை அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் பார்ட்டிஷனிங் ஒர்க் ஆகாது நம்மளோட கேஸில். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தா செட் பார்ட்டிஷனிங். இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷனிங் டெக்னிக்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்குது நம்ம டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரெக்கார்டை நான் வந்து 100 ரெக்கார்டாக நான் பிரித்து போடணும். ஆனால் பிரிக்கிறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நான் பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பார்ட்டிஷன் டைப். ஓகேங்களா? ரவுண்ட் ராபின்னா இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிஷனிங். என்கிட்ட 1000 ரெக்கார்டு இருக்கா, 1ல் ஆரம்பித்து 1000ல் முடியுது. 1 to 100 ஒரு பார்ட்டிஷனில் போடு, 100 to 200 இன்னொரு பார்ட்டிஷனில் போடு, ரவுண்ட் ராபின். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி பேஸ்ட் ஆன் சம் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்னலாகவே அதுவே டிசைட் பண்ணிக்கும் எதை வச்சு வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸை டிசைட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே 1000 ரெக்கார்டை நான் 10 பார்ட்டிஷனாக பிரித்து போட போகிறேன். இந்த சென்ஸ்
1000 ரெக்கார்டை நான் 100 ரெக்கார்டாக நான் பிரித்து போட போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டே வரும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 100 ரெக்கார்டு, அதுக்கப்புறம் அடுத்த 100 ரெக்கார்டு, அடுத்த 100 ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ராபின் ஃபேஷனில் அது வந்து பிரிச்சுட்டே வரும். ஓகேங்களா? ஹேஷ்னால் என்னென்னா இந்த ஹேஷிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒரு காலம் நேம் சொல்லிடணும், அந்த காலமில் உள்ள வேல்யூவை ஹேஷ் பண்ணும். ஹேஷிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரேண்டமாக ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இது வந்து குரூப் பண்ணும். ஓகேங்களா? அது எப்படி ஒர்க் ஆகும்னா, எந்தெந்த ரெக்கார்டுக்கெலாம் சேம் ஹேஷ் வேல்யூ இருக்கோ அந்த ரெக்கார்டெல்லாம் ஒரு பார்ட்டிஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து நம்மளை குரூப் பிரிக்கிறதுக்கு எல்லோரையும் வரிசையாக உட்கார வச்சு 1 2 3 சொல்ல சொல்லுவாங்கள்ல. 1 2 3 4 அகெயின் 1 2 3 4 1 எல்லாம் ஒரு குரூப்பு, 2 எல்லாம் ஒரு குரூப். அது மாதிரி ஹேஷிங் ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம சொல்கிற காலத்தை பேஸ் பண்ணி ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டிஷன் பிரிக்கும். டைனமிக் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ரன் டைமில் டிசைட் பண்ண போகிற ஒரு டெக்னிக். இப்போ இந்த ஹேஷும் டைனமிக் ரேஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காலம் நேம் கேட்கும். எந்த காலமை வச்சு நம்ம வந்து பார்ட்டிஷனிங் பண்ண போகிறோம், அப்புறம் எத்தனை பார்ட்டிஷன் பண்ண போகிறோம், பேஸ்ட் ஆன் திஸ் தான் வந்துட்டு அதை டிசைட் பண்ணிக்கும். இப்போ இதே ரவுண்ட் ராபின் பார்த்திங்கன்னா இதுக்கு காலம் எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா வரிசையாக அது ஸ்ப்ளிட் பண்ண போகுது. 1 2 3 எல்லாம் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டு ஒரு பார்ட்டிஷன், அடுத்த 3 ரெக்கார்டு ஒரு பார்ட்டிஷன், அந்த மாதிரி வரிசையாக எடுத்துகிட்டு வரப்போகுது. அதனால் காலம் தேவைப்படாது. இப்போ இந்த ஹேஷிங்க்கும் சரி டைனமிக்குக்கும் சரி இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரு காலம் நேம் ப்ரொவைட் பண்ணோம். ஓகேவா? ஹேஷிங்க்கு அந்த காலம் நேமை பேஸ் பண்ணி ஹேஷ் பண்ணும், ஹேஷ் பண்ண வேல்யூவை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணும். டைனமிக்னால் இன்டர்னலாக அதுவே டிசைட் பண்ணிக்கும் நம்ம சூஸ் பண்ணுற காலமை வச்சு எந்த ரெக்கார்டு எந்த பார்ட்டிஷனுக்கு போகணுன்னு. ஃபிக்ஸட் ரேஞ்சுங்கிறது நம்ம வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸை பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம ரைட் பண்ணலாம். அதாவது காலம்ஸை பேஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதலாம். அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இவாலுவேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஆர்டர் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது. இந்த ஆர்டர் நம்பர் 1 to 100 ஒரு பார்ட்டிஷனாக போடு. அதுக்கப்புறம் இது எப்படி எழுதலாம்னா ஆர்டர் நம்பர் லெஸ் தென் 100 ஒரு பார்ட்டிஷன், ஆர்டர் நம்பர் கிரேட்டர் தென் 100 அண்ட் லெஸ் தென் 200 இன்னொரு பார்ட்டிஷன். அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் எழுதலாம். அதுதான் ஃபிக்ஸட் ரேஞ்ச். ஓகேங்களா? இப்போது கீங்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு யூனிக் கீ காலமை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா அது இன்டர்னலாகவே வந்து அந்த கீயை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டைப் ஆஃப் பார்ட்டிஷனிங்க்கும் சூப்பர்ப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் இன்ட்ரொடக்ஷன் ஃப்ரம் மை எண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கரண்ட் பார்ட்டிஷனிங் சூஸ் பண்ணி நம்ம பிரிக்க போகிறோம்னு வச்சுங்களேன். இது வந்து ஃபைல் சைஸை இன்டர்னலாக கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஃபால்ட்டாக அதுவே பிரிச்சிடும். 2 ஃபைலா 3 ஃபைலா. இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபைல் வந்து கொஞ்சம் சின்ன ஃபைல் தான், அரௌண்ட் 500 KB தான். ஓகேங்களா? ஃபைல் சைஸ் பெருசாக இல்லாததுனால இது என்ன பண்ணுன்னா அது ஸ்ப்ளிட் பண்ணாது. ஓகேவா? இப்போது என்னோடய அவுட்புட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கார்டும் எந்த ஃபைலும் இல்லை. இப்போ நான் என்னோடய டேட்டா ஃப்ளோவை ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ சர்டன் திங்ஸ். இப்போ டேட்டா ஃப்ளோ ரன் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ என்னோடய டெமோ கண்டெய்னரில் போய் அவுட்புட் ஃபோல்டரில் பார்த்தோன்னா 2 ஃபைல் இருக்குது. ஒன்று பார்ட்டு -00000 ஃபாலோடு பை ஒரு ரேண்டம் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கு பேர் கைடு வேல்யூன்னு பேர். ஒரு ஃபைலுக்கும் ஒரு யூனிக் கைடு வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் ரன் டைமில் டேட்டா ஃப்ளோ மூலமாக. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்ட்டிஷன் ஐடி. இப்போது என்னோடய ஃபைல் வந்து சின்ன ஃபைல் தான். டெமோ கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 500 KB தான். ஓகேவா? ஸோ அதுவே இன்டர்னலாக என்ன நினச்சிக்குது, இது சின்ன ஃபைல் தான், இது வந்து ஒரு ஃபைலாக ஸ்ப்ளிட் பண்ணால் போதும். இப்போ இதே நீங்கள் வந்து 500 MB அந்த மாதிரிலாம் எடுத்து ரன் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 ஃபைல் க்ரியேட் ஆகும். பார்ட்டு 000, பார்ட்டு 0001, பார்ட்டு 0002 அந்த மாதிரி ரன் ஆகும், அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ கரண்ட் பார்ட்டிஷனிங் வந்து இன்டர்னலாக அதுவே டிசைட் பண்ணிக்கும் எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. அதையும் தாண்டி இப்போது நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரிக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த நேம் வந்து எனக்கு வேணாம், இது இந்த பார்ட்டு ஹைஃபன் இதெல்லாம் வேணாம் எனக்கு
எனக்கு வந்து ஒரு நான் சொல்ல போகிற ஃபைல் நேமில் தான் அது பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் டேப் வரணும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைல் நேம் சேஞ்சஸை இன் டேட்டா ஃப்ளோ நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு வந்தோம்னா இதில் ஃபைல் நேம் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா? பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஜென்ரேட் ஆக போகிற ஒரு ஃபைலும் ஒரு ஃபைல் நேமை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து டெஸ்ட் ஃபைலு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். .csv. இப்போது எல்லா ஜென்ரேட் ஆகிற ஃபைலுக்கும் இந்த நேம் தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு வந்து -1 இருக்கும், அடுத்த ஃபைலுக்கு 2 இருக்கும், அடுத்த ஃபைலுக்கு 3 இருக்கும், அடுத்த ஃபைலுக்கு 4 இருக்கும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் நம்ம பேட்டர்னு கொடுத்தா. ஓகேவா? இதில் இந்த எக்ஸ்டென்ஷனை விட்டுட்டோன்னா அது வந்து மொட்டையாக ஃபைல் க்ரியேட் பண்ணிவிடும். டெஸ்ட் ஃபைல் ஆஃப் 1, டெஸ்ட் ஃபைல் ஆஃப் 2 அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இல்லாமல். ஸோ நம்மளோட ரிக்குயர்மெண்ட் என்னென்னா, எக்ஸ்டென்ஷனோட வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் ஃபைலு ஆஃப் m.csv இப்படி நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேட்டர்ன். பர் பார்ட்டிஷன் அப்படின்னா எனக்கு ஒரு பார்ட்டிஷன் ஃபைலும் ஒரு நேமில் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைல் நேம்ஸ் வந்து டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதி அதை யூஸ் பண்ணிக்கணும். ரைட்? அது மாதிரி நேம் ஃபைல் ஆஸ் காலம் டேட்டா. இப்போது இந்த ஆப்ஷனும் நேம் ஃபோல்டர் ஆஸ் காலம் டேட்டா இது ரெண்டுமே வந்து ரியல் டைமில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நேம் ஃபைல் ஆஸ் காலம் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து நான் ஸ்டாட்டிக்காக ஒரு நேம் வந்து நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடய காலம் இருக்குல்ல, என்னோடய ஃபைலில் உள்ள காலம், அதை பேஸ் பண்ணி நான் வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி நான் வந்து பார்ட்டிஷன் அதாவது என்னோடய ஃபைல் நேமை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஆப்ஷன். அடுத்தது வந்துட்டு ஃபோல்டர் ஆஸ் காலம் டேட்டா. நம்ம இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு என்ன நேம் வரணும்னு காலம் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது. அவுட்புட் டு அ சிங்கிள் ஃபைல். இது வந்து எதுக்குன்னா, எனக்கு வந்து பார்ட்டிஷன்லாம் வேண்டாம், நான் சோர்ஸ் ஃபைல் எடுக்க போகிறேன், எடுத்து சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணி நான் இன்னொரு ஃபைலாக ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்புட் டு சிங்கிள் ஃபைலை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? பட் ஃபார் அதுக்கு வந்து செட் சிங்கிள் பார்ட்டிஷன் இதோ ஹைலைட் பண்ணுது பாருங்கள். ஆப்டிமைஸ் டேபு போய் சிங்கிள் பார்ட்டிஷன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? சிங்கிள் பார்ட்டிஷன் வந்து நார்மலி இது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா அது இன்டர்னலாக டேட்டா ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகிற ஸ்பீடை வந்து ரொம்பவே குறைக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டாக விடணும்னா கரண்ட் பார்ட்டிஷனிங்னு விட்டுடலாம். அதையும் மீறி நமக்கு வந்து ஒரு சில விஷயத்தை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னா செட் பார்ட்டிஷனிங் இஸ் ஓகே. பட் சிங்கிள் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஃபைல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைல் நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஆப்டிமைஸ் டேப் வந்துட்டு கரண்ட் பார்ட்டிஷனிங்கில் நம்மளால் எவ்வளோ பார்ட்டிஷன்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? சிங்கிள் பார்ட்டிஷனில் எத்தனை பார்ட்டிஷன் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செட் பார்ட்டிஷனிங்கில் மட்டும்தான் நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுலேயும் வந்துட்டு ரவுண்ட் ராபின்னு, ஹேஷு, டைனமிக் ரேஞ்சு, ஃபிக்ஸட் ரேஞ்ச் இதில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸை நம்ம டிசைட் பண்ணலாம். கீழே வந்து அதுவாக இன்டர்னலாக எடுத்துக்கும். எத்தனை கீஸ் இருக்கோ நம்ம ஃபைலில் அதை பேஸ் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்குல்ல, இப்போ இந்த ஃபைல் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ ஐ எம் கம்மிங் டு செட் பார்ட்டிஷனிங், இல்லை யூஸ் கரண்ட் பார்ட்டிஷனிங்கே வச்சுக்கிறேன். பேட்டர்ன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். டெஸ்ட் ஃபைல் ஆஃப் n.csv இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். நம்மளோட எல்லா ஃபைல்லையுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். இந்த ஃபைலை அது ரன் ஆகிறதுக்குள்ளே ஐ வில் ஜஸ்ட் டாக் அபவுட் தி சக்ஸஸ். ஓகேவா? இது வந்து ஒரு 0 பைட் ஃபைல். நம்மளோட பார்ட்டிஷனிங் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. டேட்டா ஃப்ளோ நார்மலாக டேட்டா ஃப்ளோ ரன் ஆகணும்னா ஸ்பார்க் கிளஸ்டர் வந்து ஸ்பின் ஆகும். இன்டர்னலாக வந்து ஸ்பார்க் கிளஸ்டரில் தான் நம்ம டேட்டா ஃப்ளோலாம் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஸு இல்லை கமிட்டட் இல்லை ஸ்டார்டட் இந்த மாதிரி வந்து சில மெட்டா டேட்டா ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது க்ரியேட் பண்ணுறத.
பட் இன்கேஸ் நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம டெலிட் ஆக்டிவிட்டி வச்சு டெலிட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன் ஆப்ஷனில் அப்படின்னா டெஸ்ட் ஃபைல் ஆஃப் n.csvன்னு கொடுத்துருந்தேன். ஓகேவா? இப்போது ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, டெஸ்ட் ஃபைல் 1.csv. இப்போ இதுவே வந்து மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் இருந்ததுன்னா டெஸ்ட் ஃபைல் 2.csv, டெஸ்ட் ஃபைல் 3.csv அந்த மாதிரி சொல்லிவிட்டு இது க்ரியேட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நேமிங் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஐ திங்க் இந்த வீடியோவுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இதில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு பெரிய ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்ட்டிஷனிங் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். கரண்ட் பார்ட்டிஷனிங்கிறது அதுவே டிசைட் பண்ணிக்கும் பேஸ்ட் ஆன் த ஃபைல் டேட்டா எத்தனை ஃபைல்ஸ் பார்ட்டிஷன் பண்ணணும்னு. செட் பார்ட்டிஷனிங்கிறது நம்மக்கிட்ட சூஸ் பண்ண சொல்லணும் வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டிஷனிங் வி நீடுன்னு. இப்போ கரண்ட் பார்ட்டிஷனிங்காக இருந்தாலும் செட் பார்ட்டிஷனிங்காக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன ஆப்ஷன்னா ஃபைல் நேமை கொடுக்கறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இதுதான் அவைலபிள் ஆப்ஷன்ஸை நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்துட்டு சிங்கிள் பார்ட்டிஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் ஆப்ஷனில் அவுட்புட் டு சிங்கிள் ஃபைல்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே ஆப்டிமைஸ் டேபில் சிங்கிள் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு செட்டிங்ஸில் வந்து அவுட்புட் டு சிங்கிள் ஃபைல்னு கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் அபவுட் பார்ட்டிஷனிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அதர்வைஸ் இது மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இல்லை ரியல் டைமில் தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.